ஹாய் எவ்ரிவன். ஸ்டேட் பேங்க் பிஓக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம 27 டிசம்பர்லேருந்து ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்லி ஆன்லைன் தான். ஸ்டேட் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பேங்க். இதில் ஜாப் வாங்கிட்டாவே லைஃப் செட்டில்னு சொல்லுவாங்க. இருக்கிற பேங்கிங் செக்டர்லேயே நம்பர் 1 பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் தான். அது மட்டும் இல்லை, இதில் கிளர்க் ஆகட்டும், பிஓ ஆகட்டும், எது வாங்கினாலும் மோஸ்ட் வேல்யூபிள் ஜாப்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய சேலரி செக்ஷன் சரி, இதோட இன்க்ரிமெண்ட்டும் சரி அந்த அளவுக்கு இருக்கும். இதில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிஓக்கு 600 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 வேகன்சி பக்கமாக 2000 வேகன்சி பக்கமாக லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் வெறும் 600 வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் மட்டும் தான். ஓகே, ஆன்லைன் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இதில் எவ்வளோ வேகன்சின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 600 வேகன்சி. இதில் மொத்தமாக 600 வேகன்சி கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக 586 வேகன்சி, பேக்லாக் வேகன்சி 14, டோட்டலாக சேர்த்து 600 வேகன்சி. இதில் எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, இடபிள்யூ எவ்வளோ, யூஆருக்கு எவ்வளோ. நான் இதோடைய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள் ஒன்ஸ். அப்புறம் என்னென்னைக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 27/12/24 16/1/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 27/12/2024 டு 16/11/2025 வரைக்கும் பே பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி கால் லெட்டர்ஸ், அதாவது 3rd or 4th வீக் ஆஃப் த பிப்ரவரி, 3rd or பிப்ரவரியில் 2025 3rd வீக் ஆர் 4th வீக்கில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது கால் லெட்டர். ஓகேங்களா, ஐ மீன் அதோடைய ஹால் டிக்கெட். அடுத்தது பேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 8th and 15th மார்ச் இந்த டேட்டில் கம்பல்சரி நடந்துடும். ஓகேங்களா, இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த டேட்டில் 100% எக்ஸாம் நடந்துடும். அதேமாரி ரிசல்ட் ப்ரிலிமினரி டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா April 25. ஏப்ரல் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 2nd or 3rd வீக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, கம்பல்சரி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது டவுன்லோட் மெயின் எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா 2nd வீக் ஆஃப் April 2025, 2nd வீக் ஆஃப் April 2025 மெயின்ஸ் ஆல் டிக்கெட் வந்துடும். ஓகேங்களா. அடுத்தது ஃபேஸ் 2 மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஆர் மேல மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ஏப்ரல் ஆர் மே 25 பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். டிக்ளரேஷன் ஆஃப் மெயின் எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே ஆர் ஜூன் உடனே டிக்ளேர் பண்ணிடுவாங்க மெயின்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். ஓகேங்களா, ரிசல்ட் எக்ஸாம் நடந்து உடனே சீக்கிரமே பேங்கிங் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஆல் பேங்கிங்ஸ் ஐபிபிஎஸ் ஆகட்டும், ஸ்டேட் பேங்க் ஆகட்டும், நடந்த உடனே குயிக்காக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபேஸ் 3 கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா மே ஆர், அதாவது மெயின்ஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே அடுத்தது ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா மே ஆர் ஜூனில் அதுக்கான ஆல் டிக்கெட்டும் ரிலீஸ் ஆயிரும். அடுத்தது சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னா அதுவும் அதுக்கான ஃபேஸ் 3 அது எப்போனா அதுவும் மே ஜூன்லேயே நடக்கும். அடுத்து இன்டர்வியூ குரூப் எக்ஸசைஸ், அது குரூப் இன்டர்வியூ ப்ளஸ் வந்து இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா மே ஜூன் 25 நடக்கும். டிக்ளரேஷன் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே ஜூன்லேயே நடந்துடும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்லேயே ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராசஸே முடிச்சிருவாங்க. அந்தளவுக்கு குயிக்காக ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகேங்களா. அது நம்ம டிஎன்பிசி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது டிஎன்பிசிலாம் பார்த்தீங்கன்னா 2 year or 1.5 years நடக்கும். பட் ஆனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ், எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக ஆன்லைன் ப்ராசஸ். ஆஸ் சூன் ஆஸ் எவ்வளோ குயிக்காக நடக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு கால் லெட்டர்ஸ் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி 25. கண்டக்ட் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 25. இது வந்து ப்ரீ எக்ஸாமினேஷனாக இது வந்து அவங்களே ட்ரைனிங் கொடுப்பாங்க. எக்ஸாம்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதான் ப்ரீ எக்ஸாமினேஷன். அடுத்தது பாருங்கள், ஏஜ் லிமிட் பாருங்கள். ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் 1/4/2024 21 வயசுக்கு மேலே இருக்கணும். ஓகேங்களா. நாட் ஃபிலோ 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது, மேலே இருக்கணும். அண்டு 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. 21 to 30 தான். ஓகேங்களா. அது எப்போனா 1/4/2024 வரை அந்த டேட்டா ஆஸ் ஆன் அந்த டேட்டில். ஓகேங்களா. கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பீன் பார்ன் நாட் லேட்டர் தென் 01/2003. அதாவது எப்போனா கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பார்ன் நாட் லேட்டர்னா 2001க்கு அப்புறம் பிறந்துடக்கூடாது. நாட் இயர்லியர்னா 1994க்கு முன்னாடி பிறந்துடக்கூடாது. ஓகேங்களா. இதில் ஒரு சில ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம், ஏஜுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது ஓபிசி நான் கிரிமினல் லேயருக்கு 3 வருஷம், ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசேபிலிட்டி அதாவது பிடபிள்யூடி அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் 10 வருஷம், பிடபிள்யூபிடி 13 வருஷம், அது பிடபிள்யூபிடி 15 வருஷம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 மார்க்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 30 மார்க், ரீசனிங் எபிலிட்டி 30 மார்க், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 மார்க். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவரி செக்ஷனுக்கு டைம் அவங்களே சிஸ்டமேட்டிக்காக அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த டைம் ஓடிட்டே இருக்கும். அந்த 20 நிமிஷம்னா நம்ம இங்கிலீஷ் மட்டும்தான் 20 மினிட்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோ க்ளோஸ் ஆயிரும். பாருங்கள், இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா 20 மினிட், மொத்தம் 40 கொஸ்டின்ஸு 20 மினிட்ஸ் டைம். அதேமாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டுக்கு 30 கொஸ்டின் 20 மினிட்ஸ் டைம். அதேமாதிரி ரீசனிங் எபிலிட்டிக்கு 30 கொஸ்டின் 20 மினிட்ஸ் டைம். டோட்டலாக ப்ரிலிம்ஸுக்கு 1 hour. மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின் இருக்கும், 60 மார்க், 50 நிமிஷம் டைமு. அடுத்து டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன் 30 கொஸ்டின் இருக்கும், 60 மார்க், 45 நிமிஷம் டைம். அடுத்து ஜெனரல் அவேர்னஸ், எக்கானமி, பேங்கிங் நாலேஜ் 60 கொஸ்டின் இருக்கும், 60 மார்க்கு, 45 நிமிஷம் டைம். அடுத்து பாருங்கள், இங்கிலீஷு 40 கொஸ்டின் இருக்கும், 20 மார்க்கு, 40 மினிட்ஸ் டைம். டோட்டலாக 3 மணி நேரம் டைமு. மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க்கு, கொஸ்டின் 170 கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இமெயில்ஸ், ரிப்போர்ட், சுச்சுவேஷன் அனாலிசிஸ், ப்ரிசிஸ் ரைட்டிங். இதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு இந்த எக்ஸாம் இங்கே முடிச்சதுக்கப்புறம் உடனே டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு ஒன்று வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா 50 மார்க். ஓகேங்களா. அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 250 மார்க்கு. இதுக்கு தனியாக இதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இதுக்கு தனியாக 30 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. அப்போ டோட்டலாக 250 மார்க். நெக்ஸ்ட் பாருங்கள், செக்ஷனல் கட் ஆஃப். அதாவது மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இன் மெயின் எக்ஸாமினேஷன். ஈச் கேண்டிடேட் வில் ஹேவ் மினிமம் ஸ்கோர் இன் ஈச் டெஸ்ட். டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4 அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இண்டிவிஜுவலி இன் மெயின் எக்ஸாமினேஷன். டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அவைலபிள், கட் ஆஃப் வில் பி டிசைடட். அதாவது பார்த்தீங்கன்னா பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கட் ஆஃப் வைப்பாங்க. இங்கிலீஷு, மேக்ஸு, அதே மாதிரி ரீசனிங்கு தனித்தனியாக ஒவ்வொரு செக்ஷனையும் பாஸ் பண்ணால் தான் அடுத்த லெவல். இப்போ ஒரு மேக்ஸில் மட்டும் 100 மார்க் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் 0 எடுத்தால் அதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. அந்த அளவுக்கு டிசைட் பண்ணுவாங்க. பேசிக் கட் ஆஃப்னு ஒன்று வைப்பாங்க. இப்போ இங்கிலீஷ்க்கு 30 மார்க்ஸ்னா ஒரு 6, 9 டிபெண்டிங் அப்பான் பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷனை பொறுத்து வைப்பாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லையும் பாஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அடுத்த லெவலுக்கு எலிஜிபிள். SPPO 2025 சேலரி ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் ப்ரொபஷனரி ஆஃபீஸர், அதாவது பிஓடைய சேலரி பார்த்தீங்கன்னா 48,480 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா. பேசிக் பேவே 48,480 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் SPAல ரொம்ப ஹையாக இருக்கும். இது வந்து பிஓங்கிறது அசிஸ்டன்ட் மேனேஜர். ஓகேங்களா. ஈக்குவல் டு அசிஸ்டன்ட் மேனேஜர். இப்போ ஜெனரல் EWS பார்த்தீங்கன்னா 4 டைம் அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து ஜெனரல் EWS PWDக்கு 7 டைம்ஸ். அது OBC PWDக்கு 7 டைம்ஸ். SC ST PWD ST STக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன். எத்தனை டைம் வேணாலும் அப்ளை எழுதிக்கலாம் எக்ஸாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், SPPO 2025 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஃபில் இன் த ஃபிளாங்க்ஸ், க்ளோஸ் டெஸ்ட், பேரா ஜம்பிள்ஸ், வெக்காபுலரி, பேராகிராஃப் கம்ப்ளீஷன், மல்டிபிள் மீனிங், எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், அடுத்து டென்சஸ் ரூல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிவ் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், மிக்சர்ஸ் அண்ட் அலோகேஷன்ஸ், பெர்முடேஷன்ஸ், காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, டைம் அண்ட் ஒர்க்கு, சீக்வன்ஸ், சீரியஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சர்ஜ் அண்ட் டிசஸ், மென்ஸ்ட்ரேஷன்ஸ், சிலிண்டர், கோன், ஸ்பியர், அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், நம்பர் சிஸ்டம்ஸ், போஸ்டேஜ். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் 5 ஒரு கொஸ்டின் கொடுத்தா 5 மார்க் பக்கம் வரும். 5 கொஸ்டின் அதில் கேட்பாங்க. 5 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். ஓகேங்களா. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படி செட்டாக ஒவ்வொரு செட்டாக கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ஆல்ஃபா நியூமெரிக் சீரியஸ், டைரக்ஷன்ஸ், லாஜிக்கல் ரீசனிங்ஸ், டேட்டா சஃபிஷியன்சி, ரேங்கிங் ஆர்டர், ஆல்ஃபபெட் டெஸ்ட், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கோடட் இன்இக்வாலிட்டிஸ், பசில், ஸ்லாலிசம். இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் வரும். ஸ்லாலிசம் 5 மார்க் கேட்பாங்க. அடுத்து பிளட் ரிலேஷன்ஸ், கோடிங் டிகோடிங், இன்புட் அவுட்புட், அடுத்து டேபுலேஷன்ஸ். அது ஈஸியாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கட் ஆஃப் வைப்பாங்க. இப்போ இங்கிலீஷ்க்கு ஒரு 7 வைப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. அடுத்து மேக்ஸுக்கு ஒரு 10 or 11. அடுத்தது ரீசனிங்க்கு ஒரு 9, 11 அந்த மாதிரி. அப்போது கொஸ்டினுடைய டஃப்னஸ் பொறுத்து ஒவ்வொருத்துக்கும் கட் ஆஃப் டிசைட் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றிலையும் பாஸ் பண்ணும். நம்ம மேக்ஸில் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 30 கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் வந்து 0னாலும் நாட் எலிஜிபிள் தான் வரும். ஓகேங்களா. இயர் வைஸாக பியோட வேகன்சி பார்க்கலாம். 17 பார்த்தீங்கன்னா 2313 கேட்டாங்க. அதுக்கப்புறம் 18 2000 வேகன்சி. ஒவ்வொரு வயசும் அப்ராக்சிமேட்டாக 2000 வரும். 2022 1673, 2023 2000 வேகன்சி. ஆனால் பாருங்கள் இப்போது வெறும் 600 வேகன்சி தான் கேட்டிருக்காங்க 2024 and 25க்கு.
அடுத்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு நில் ஃபீஸ் இல்லை. அதே ஜெனரல் கேட்டகரி அண்ட் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 750. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே பே பண்ணிடலாம். அதேமாதிரி என்னென்ன இதை பற்றி ஸ்டேட் பேங்க் பற்றி என்ன ஃபர்தராக வேணும், மேக்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் பற்றி என்னென்ன டாபிக்ஸ் வைஸாக உங்களுக்கு என்னென்ன டாபிக் வேணுங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதேமாதிரி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதுமாதிரி ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். ஃபைனலாக எஸ்சிபியோடைய சம்மரி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 600 வேகன்சி, எவ்வரி வருஷத்துக்கு ஒரு டைம் கால் பண்ணுவாங்க. மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு. ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 27 ஸ்டார்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16. சேலரி பார்த்தீங்கன்னா 48,850. பிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ. ஜாப் லொகேஷன் எங்கே வேணாலும் போடுவாங்க. எனிவேர் இன் இந்தியா. இப்போ ஒன்ஸ் பிஓ செலக்டட்னா அவங்க பார்த்து எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணுவாங்க.